என்னடா டேர் இது? ஜாதி கலவரத்தை தூண்டி விடுறீங்களா? என்ன நடுவில் மாட்டி விடுறீங்க? என்ன நடக்குதுன்னு தெரியலையே. படிக்கிறேன். அச்சு கோயிலுக்கு போயிட்டு தொழுதுட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. திரும்பி படிக்கிறேன். அச்சு 3 2 1. அச்சு கோயிலுக்கு போயிட்டு தொழுதுட்டு சாமி கும்பிட்டு வாங்க. கோயிலுக்கு போயிட்டு தொழுதுட்டா சாமி கும்பிட்ற வரைக்கும் ஓகே. எப்படி கை சொல்ல முடியும்? அது வந்து ஒரு டெம்பிள். நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஆனால் எப்படி ஒர்க் அவுட் ஆகணும்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நானும் வேறு யாரும் தொழுதுலாம் பார்த்ததே இல்லை. கோயிலுக்குள்ளே போய் தொழுவது கான்செப்டே புதுசாக தான் இருக்குது. அண்ட் உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா, அதெல்லாம் பண்ணலாமா, அதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அச்சு வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக நான் வந்து உள்ளே போயிட்டு ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். யாராவது சப்போஸ் வந்து என்ன ஸ்டாப் பண்ணாங்கன்னா நான் வந்து நிறுத்திடுவாங்க. யாரையும் ஹார்ம் பண்ணுற மாதிரி அதை கண்டினியூ பண்ணிட்டு போய் எடுக்க மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஊரில் இருக்கிற பிரச்சனையே போதும், நம்மளால் புதுசாக ஒன்று உருவாக்க வேணாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அந்த ரீசனுக்காக வந்து அச்சு என்ன போதுன்னு தெரியலையே. இல்லை அலோவ் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆளுங்களும் அவ்வளோ ஸ்வீட் தான். கண்டிப்பாக வந்து இன்னொரு ரிலீஜனை ஒரு ரிலீஜன் அதாவது கண்டிப்பாக வந்து டெம்பிளாக இருந்தாலுமே நம்ம போய் தொழுகிறோன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியாது. நானே இப்போ தான் போய் பண்ண போகிறேன். உங்கள் முன்னாடி தான் போகணும். இவங்க எடுக்க மாட்டாங்களா தாத்தா வண்டியை? எனக்கா 2 முழம் தாங்குது. எவ்வளோ தாத்தா 2 முழம்? 40 ரூபா, 3 முழம் 50 ரூபா, 100 ரூபா. சரி 3 முழம் போட்டுருங்க. பார்க்குறேன் என்னடா தரோம். தாத்தா ஃபோன் பே ஓகே தானே தாத்தா? நீ வந்து கூட கொடு. வந்தா இந்த ஏடிஎம் இங்கே தான் இங்கே இருக்கு. இதோ இருக்கு இப்போ ஆப்போசிட்ல. ஓகே தாத்தா வரமா தரேன். இதா தேங்க்யூ. நான் இருக்க மாட்டேன். ஆயா உட்காந்துப்பாங்க. ஆயா கிட்ட கொடு. ஓகேவா? ஓகே தாத்தா. ஆயா உட்காந்துருப்பாங்க. ஆயா கிட்ட கொடு. ஓ ஸோ ஸ்வீட். 100 ரூபா என்னடா பண்ணிட போகிறாங்க அப்படி கேட்குறாரு. போயிட்டு வந்துடுறேன் தாத்தா. போயிட்டு வேணாமா? கைஸ் அவர் வந்து ரொம்ப ஸ்வீட் டேஸ்னா அவர் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து காரை அங்கே பார்க் பண்ணுறதுக்கு அவர் தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணார். நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன். எனக்கு பார்க்கிங்லாம் எதுவுமே தெரில. எந்த பக்கம் போனால் எங்கே நிறுத்தினா எதுவுமே தெரில. அதனால் அங்கிள் தான் வந்து ரொம்ப அழகாக எல்லாத்தையும் நவுத்தி விட்டு இந்த இடத்துல விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அழகாக ரோடெல்லாம் வந்து அழகாக ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணல ரோட்டில் ஒரு வண்டியெல்லாம் அழகாக ஸ்டாப் பண்ணி நம்மளுக்காக ஒரு இடத்த அழகாக இப்படி பண்ணி விட்டார். இது வாங்கிட்டோம். ஓகே கிளிப் இல்லையா எப்படி வைக்கிறது? ஐயோ அப்படியா? ஓகே உள்ளே போயிட்டு பார்க்கலாமா? சிவா இப்போ நம்ம வந்து கபாலீஸ்வர் டெம்பிளில் இருக்கோம். இது வந்து மந்தவெளியோ மயிலாப்பூர்லையோ எங்கேயோ இருக்குது. கபாலீஸ்வர் டெம்பிள் மயிலாப்பூர்யா. இது வந்து மயிலாப்பூரில் இருக்குது. ஸோ இந்த கபாலீஸ்வர் டெம்பிள் நான் ஏன் கபாலீஸ்வர் டெம்பிள் சூஸ் பண்ணேன்னா இங்கே வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு சிவன் பிடிக்கும். எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். எல்லா சாமியும் பிடிக்கும். சிவனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வந்து இந்த கோயிலுக்கு வரலாம் நான் சூஸ் பண்ணேன். இது வரைக்கும் அச்சு வந்து சின்ன குழந்தையில் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். கடை ஞாபகம் அம்மாவை கிட்ட தான் தெரியும். ஆனால் எப்போவுமே வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் அச்சு வந்து போய் தொழுதெல்லாம் இல்லை. அச்சுக்கு தொழுவ தெரியுமா? அச்சுக்கு தொழுவ தெரியும். அண்ட் அச்சுக்கு சாமி கும்பிடவும் தெரியும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்குள்ளே போய் தொழுவ போகிறோம்டா. அது நினைக்கும் எனக்கு சீரியஸாக பயமாக இருக்கேன். இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. நான் வேறு யாரும் பண்ணி கூட பார்த்ததே இல்லை கைஸ். யாரும் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ நம்ம தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். நாங்கள் போகலாம். தேங்க்யூ.
ஸோ ஸ்வீட் நம்ம சப்ஸ்கிரைபர். அப்போ நம்ம சப்போர்ட்டர்ஸ் உள்ளே இருப்பாங்க. ஸோ பயம் இல்லை. நம்ம சிவனும் இருப்பார் நம்ம கூட, அல்லாஹ் நம்ம கூட இருப்பார், எல்லோரும் நம்ம கூட இருப்பாங்க. பார்க்கணும் கூடாது. நான் இங்கே தான் நின்று தொழுவ போகிறேன். லைட்டாக பயமாக இருக்குது, இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆதீனங்களின் ஆசியுரைகள் 15 புனித அடியார்களின் பேரில் விருது வழங்க இருக்கின்றார். நாட்டிலிருந்து அமைச்சர் மக்களை இனிய தமிழில் உரையாற்ற இருக்கின்றார்கள். எல்லாரும் அவனுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ண முடியும்? அருளையும் புகழையும் கொடுக்கும் அந்த வள்ளலுக்கு நாம் அனைவரும் வழங்கி இந்த மாநாட்டை தொண்டரோடு இணங்கிடும் செட்டில் காட்ட தனிமையில் கூட்டம் தன்னை தரவன கவனாக்காக நாதற்பூர் காக்க இசை கனிவோடு முன்னதாசன் கடவுள்தான் அனைத்துலக முத்தமிழ் முருக மாநாட்டில் நாம் அனைவரும் தமிழ் மற்றும் தமிழ் கடவுள் என்று தமிழர்கள் போற்றி கும்பிடும் முருகன் என பண்பாடுகள் கசிந்து தலைமுறைகளை தாண்டி சென்று நிலைக்கவும் வீறு மாநாடு இது வரும் 24, 25 ஆகஸ்ட் 2024 இரு நாட்கள் பழனியில் நடைபெறுகிறது. பல கலை பண்பாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் உலக தமிழ் அறிஞர்களின்
வாய்ப்புரைகளும் முருகன் பின் உங்களை ஆட்படுத்துகின்றன. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு தொண்டு என்ற நோக்குடன் இந்து சமய அறநிலையத்துறையும் தமிழ்நாடு அரசும் உலக மக்கள் அனைவரையும் ஒப்புடன் முகமலர்ந்த இம்மாநாட்டிற்கு வாரீர் வாரீர் என்று அன்போடு அழைக்கிறோம். இப்போ சொல்லுங்க பாட்டிங்களா, என்ன வளையல் கேட்டீங்க? க்ரீன் கலர் ரெட் கலர் வளையலா? உங்கள் சைஸு? அவருங்க டூ 6 போய் வாங்கிட்டு வரேன். நிறைய வேண்டாம். ஆஃப் 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 பிளாஸ்டிக்கில் வேணுமா? பிளாஸ்டிக்னு தான் வாங்க வாங்கணுமா? சரி இது வந்துடுறேன் பாட்டி. எங்கே விற்கும்? இல்லை அந்த சைடு எங்கேயோ விற்கிறாம, பேர் தெரியலையா? சரி நான் போய் வாங்கிட்டு வரேன். இங்கே தானே இருப்பீங்க? நான் இங்கே தான் உட்காந்து. இருங்க, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். சாமி கும்பிட்டுட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்து ஸ்டெப் நீ உட்கார வச்சலாம். இன்னும் கும்பிடவே இல்லை, நான் திரும்ப போகிறேன். ஃபஸ்ட்டு பற்றி பேசிட்டு போயிடலாமான்னு பார்த்தேன். பேசிட்டு போவா எப்படி பண்ணலாம்? போயிட்டு பேசலாமா? அந்த பக்கம் போனால் அப்போயும் அப்போ தான் நல்லா இருக்காடா இப்போ. ஓகே 3, 2, 1 ஸ்டார்ட்.
கைஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து கோயிலுக்குள்ளே வந்து தொழுதுட்டேன். ஆக்சுவலாக என்னாலே நம்ப முடியல. நிறைய பேர் பார்த்துட்டு போனாங்களா, என்ன ரியாக்ட் பண்ணாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் உண்மையாகவே மனசார தொழுதுட்டு தான் இருந்தேன். நான் வேறு எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணல. நான் வந்து தொழுகும் போது கம்ப்ளீட்டாக தொழுதுட்டேன். அண்ட் இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம இங்கே ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி வந்து என்கிட்ட வளையல் வாங்கி தர சொன்னாங்க. எதுக்குன்னே தெரியல. அவங்க ரொம்ப உரிமையாக எனக்கு வந்து வளையல் வாங்கி தரியா, க்ரீன் கலரில் வேணும், ரெட் கலரில் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக போய் ஒரு பிளாஸ்டிக்கில் வேணுமா, அவங்களோட சைஸ் தான் நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்தேங்க. ஸோ நம்ம அதை போயிட்டு அவங்களுக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தொழுவோம். அவங்களுக்கு வீட்டுக்கு டைம் ஆகும். ஸோ நம்ம அவங்களை வெயிட் பண்ண வைக்கவானால போயிடலாம். இங்கே இருங்க, இங்கே இருங்க. இந்த சைடில் இருக்காதா? இது முன்னாடி வச்சுன்னு இருப்பாங்க தட்டில். தட்டில் இருக்குமா? உங்களுக்கு கையில் போடுறதுக்கா சாமிக்கா? கையில் உங்களுக்கு தானே. இருங்க நான் வரேன், வாங்கிட்டு வந்துடுறேன். இருங்க. ஒரு பாட்டிக்கு, எங்கள் பாட்டிக்கு இங்கே லெஃப்ட்டில் ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது. இங்கே சாமிக்கு போடுற வெறும் சிவப்பு கலர் மட்டும்தான். க்ரீன் கலரு ரெட் கலர் தான் அங்கிள் வேணும். பிளாஸ்டிக்கில் வேணும். பிளாஸ்டிக் கண்ணாடி தான். ஓ தேங்க்யூ அங்கிள். ஃபேன்சி ஸ்டோரா? அண்ணா ஃபேன்சி ஸ்டோர் எங்கண்ணா இருக்கும்? வளையல் வாங்கணும். வாங்கிக்கணும். பூனைக்குட்டி 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 வரும். எங்க இருக்கு? எங்க இருக்கு? இந்த டைம்ல ஃபேன்சி ஸ்டோர் எல்லாமே க்ளோஸ்ல இருக்கே. ஐயோ அச்சோ. கைஸ் எல்லா கடையுமே க்ளோஸ். இங்கே எந்த கடையுமே ஓப்பன் இல்லை. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்காக போய் லைட்டாக தேடி பார்த்துட்டு வந்துடலாம் கைஸ். இல்லை ஃபேன்சி ஸ்டோர் எல்லாமே க்ளோஸ் கைஸ். எந்த கடையுமே நான் ஓப்பனே ஆகலை. எல்லா கடையுமே க்ளோஸ். டைமா? கைஸ் இப்போ வந்து மார்னிங் 8:49 ஆகுது. இப்போ வந்து எந்த கடையுமே இல்லை. நாங்கள் வந்து மயிலாப்பூரில் மெயின் ஜங்ஷன் கிட்ட நிற்கிறோம், கோயிலுக்கு அப்படியே வெளியே. ஆனால் இங்கே எதுவுமே ஓப்பன் ஆகலை. எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும்னு எனக்கு தெரில. இப்போ வந்து சாட்டர்டே கைஸ். ஆனால் ஃபேன்சி ஸ்டோர் இங்கே எத்தனை மணிக்குண்ணா இதெல்லாம் ஓப்பன் ஆகும்? 10 மணி ஆகுமா? 10 மணி ஆகுமா கைஸ்? 10 மணி ஆகுமா? அண்ணா சொல்கிறாங்க 10 o'clock ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ பாட்டி அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்களான்னு தெரில. நம்ம வந்து அவங்களுக்காக அவங்க வந்து ஆக்சுவலாக வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுக்காக பிளாஸ்டிக்கில் கிடைக்கலாம் பரவாயில்ல, நம்ம வந்து கண்ணாடியில் வாங்கி தரலாம். வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா சாமிக்கிட்ட கொடுத்துறேன். வேறு யாருக்காவது. ஆமாம் அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க. எனக்கு பிளாஸ்டிக்கில் தான் வேணும், எனக்கு ரெட் கலர் தான் வேணும், க்ரீன் கலர் தான் வேணும்னு ரொம்ப ஆசையாக சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போய் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே கிடைதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் கிடைக்கலன்னா இருக்கிறத வாங்க. க்ரீன் கலர் ஒரு பாட்டி கேட்டாங்கண்ணா, அவங்களுக்கு பிளாஸ்டிக்கில் போடுற மாதிரி இருக்கா, ரொம்ப உரிமையாக கேட்டாங்க. அதனால அவங்க சுற்றிட்டு இருக்கேன். கிடைக்கல. இல்லை அவங்கள்ட்ட சொல்லு. வளையல் பாட்டி வளையல் வேணும். கேட்டுப்பாங்க. பார்த்து வச்சலாம். பாட்டி வளையல் இருக்கா? க்ரீன் கலர் ரெட் கலர் இல்லையா? இல்லையா பாட்டி? அவங்களுக்கு அதுதான் வேணுமா? அவங்க சொல்லு. க்ரீன் கலர் தான் வேணும், ரெட் கலர் தான் வேணும். வைஸ் ஆக்சுவலாக என்னென்னா அவங்க ரொம்ப உரிமையாக கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ ஓரமாக வந்துடுமா, நடுவில் போகாதா, ஓடுறோம் சின்ன ரோடில். காசு வேணா அவங்க காசுன்னு கேட்டிருப்பாங்களா?
வளையல் இருக்கா அங்கிள்? இருக்குமா வளையல் இருக்கா? இருக்கு. தாங்க. க்ரீன் ரெட்டு கலரில். ஒரு டசனா? பிளாஸ்டிக்கில் இல்லையா? பிளாஸ்டிக் கிடையாது, கிளாஸ் தான். பிளாஸ்டிக்னா அந்த லிஃப்ட்டில் பிளாஸ்டிக்னா இன்னும் ஒரு ½ அன் ஹவர் ஆகுமா? இப்போ தான் அந்த சைடு போய் பார்த்துட்டு வந்தாங்க, எந்த கடையுமே இல்லை. கடை 9 மணிக்கு மேலே தான் 9 மணிக்கு தான் அந்த திறப்பானுங்க எல்லாம். ஓ, இல்லை. பெரியும் 9 மணிக்கு தான். ஒரு பாட்டிக்கு அவங்க ஆசையாக கேட்டாங்க, அதனால 9 மணி ஆகிடுமா? ஓகே. இருக்கா ஹேர்பின் இருக்கா? காட்டுங்க. எத்தனை வச்சுருக்கீங்க? ஃபோன்பே இருக்கா? சின்னதாவா பெருசாக இருக்கா? காட்டுங்க. பூ வைக்கிறதுக்குடா எல்லாம் வைப்ப. படி. இந்த பூ சாமிக்கு படைக்கலாமா? படைக்கலாமா? சனீஸ்வரனுக்கு இப்போதான் பூ வாங்கலான்னு வந்து எல்லாத்துக்கும் போடலாம் சாமி. இதையா? எனக்கு குரு தட்சணை பண்ணியாச்சு. சனீஸ்வரன் நான் போயிட்டு வரேன் பாட்டி. எனக்கு ஃபோன்பே ஒரு கிளிப்பு மட்டும் கொடுங்க. ஃபோன்பே பண்ணேன். சூப்பர். 1560 சைஸஸ் பண்ணி சூப்பராக பாட்டி நம்பர் சொல்லுங்கள், ஃபோன்பே நம்பரு. சைஸு சர்வீஸ் பண்ணி கொடுத்தேன். ஆளுகள்லாம் வந்து தேங்க்யூ. மல்லிப்பூ வாங்கிக்க. இருக்கே. சாமி பூ வேணுமா? சிவனுக்கு வில்வம் மாலை வாங்கி போடு. அப்படின்னா சிவனுக்கு வில்வம் எவ்வளோ காசு? முழம் போட. அதான் முக்கியமானது சிவனுக்கு. அப்படியாடா? ஆமாம்மா. தெரியாதால போய் தெரியுமான்னு தெரியும். தெரியாது. ஏன் ஒன்றும் தெரியாது உனக்கு? சிவனுக்கு இதுதான் முக்கியமானது. சிவனுக்கு கபால் ஈஸ்வரர்ல வரையா. ஆமாம். வில்வ மாலை தான் போடணும். போடுங்க பாட்டி. 50 ரூபாய்க்கு 2 மணி தடவை 1 தருவா. 50 ரூபாய்க்கு. அதே 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 ஸ்கேனேவா? ஆண்டி பிரசாதம் எத்தனை மணிக்கு வரைக்கும் கொடுப்பாங்க? 11 வரலாம். ₹50 போட்டேன், ₹20 போட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. பாட்டி நாங்கள் இங்கே ஃபுல்லாக கேட்டோம், எங்கேயுமே இல்லையா? இதில் இருக்கான், கிளாஸில் இருக்கான். ஓகேவா? கிளாஸில் இருக்கான். வேண்டாம் வேண்டாம் இல்லை வேண்டாம், வளையெல்லாம் வேண்டாம். கோச்சிக்கிட்டாங்க, கோச்சிட்டு போகிறாங்க. ஆமாம், நல்லா இருக்கீங்களா? அங்கண்ணா ஸோ ஸ்வீட். இல்லை, அவங்க வந்து என்கிட்ட ரொம்ப பாசமாக வளையல் வேணும்னு கேட்டாங்களா. நான் வந்து ஃபுல்லாக தேடி பார்த்தேன், அந்த சைட்லாம் போய் பார்த்தேன், கடையெல்லாம் ஏறினேன். ஒரு மாதிரிம்மா பூ கேட்பாங்க. நல்லா இருக்கிறவங்க வசதியானவங்க தான் திடீர்னு குணமாராட்டம் மாதிரி அவங்களுக்கு. இல்லை, அவங்க ரொம்ப ஆசையாக ஒரு பேத்தி மாதிரி என்னை பார்த்து கேட்டாங்க. அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நானும் இப்போ எல்லா இடத்துலையும் கேட்டேன். கடை திறக்கல. வாங்கி கொடுங்க. வேணாமா அவங்களுக்கு? சொல்லி சொல்லி எனக்கு க்ரீன் கலர் தான், ரெட் கலர் தான் வேணும், பிளாஸ்டிக்கில் தான் வேணும்னு சொன்னாங்க. அவங்களுக்காக ஃபுல்லாக சுற்றணும், கிடைக்கவே இல்லை. அப்போ கோச்சிட்டு போயிட்டாங்க. இதில் கோச்சுக்கல, அது ஒரு மாதிரி மென்டல் மாதிரி அவங்க பூ கேட்பாங்க, பூ வாங்கி கொடுங்க. திருப்பி எப்போ வருவாங்க? இந்த அனமாக வரவங்க தான், டெய்லி வருவாங்களா? இங்கே இருக்கிறவங்க தான். இல்லை, இப்போ போனாங்கன்னா திருப்பி எப்போ வருவாங்க? தெரியல, கடவுளை போயிடும். வருவாங்களா இல்லை வரமாட்டாங்களா ஆண்டி? கடவுளை போயிடுறாங்க, அவங்களுக்கு வந்து தானே ஆகணும். அங்கே போகும். எப்படியும் ஒரு 9 o'clock ஓப்பன் ஆகும் கைஸ், அப்போ போய் ட்ரை பண்ணலாம். சிவா ஆண்டி கைஸ், நான் வந்து காலையிலேருந்து பாட்டிக்காக சுற்றி பக்கத்து ஸ்ட்ரீட்லாம் போயிட்டு ஃபுல் கடையும் தேடிட்டு வந்தால் பாட்டி கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனாங்கன்னா எங்கே போனாங்கன்னு தெரியல, எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்தாங்கன்னா அப்போ நம்ம வந்து திருப்பியும் போய் கடையில் கேட்டு வாங்கி தரலாம் கைஸ். இப்போ வந்து எந்த கடையுமே ஓப்பன் ஆகலைங்க பாருங்கள், ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டு. இன்னும் 9 o'clock கூட ஆகலை. 9 o'clock ஆகிடுச்சு, 9 மணி. பட் சில பேர் வந்து நான் தெரியலையா,
அவங்களுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸாக சுற்றிட்டு இருக்கேன். என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அண்டு இதுக்கப்புறமா வந்து அவங்க வந்தாங்கன்னு அவங்கள பார்த்தேன். அதுக்கப்புறம் போய் நம்ம வாங்கி தரலாங்க.
இங்கே வச்சிடுறேன். கைஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து தொழுதுட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து கோயிலுக்கு வந்து ஓகே 3 இருறா வரேன். கைஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து சாமியை பார்த்துருச்சு கோயிலுக்கு வந்து. கைஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து கோயிலுக்கு வந்து தொழுதுட்டேன். அதுக்கப்புறம் சாமியும் கும்பிட்டுட்டேன். ரெண்டுமே பண்ணிவிட்டு விபூதியும் வச்சுட்டேன். ஆனால் விபூதி வந்து நம்ம அங்கிள் பூசாரி அங்கிள் வச்சு விடுவாங்கன்னு நினச்சி நான் வந்து அதுக்கு வந்து இப்படி பண்ணுமா இப்படி பண்ண அவர் வச்சு விடுவாங்க. அது எனக்கு தெரியாது. நான் வந்து போயிட்டு சுபாடி கையிட்டுலாம் கையிலே கொடுத்துறேன். ஆனால் நானே வச்சுக்கிட்டேன். காட்ட வச்சுனாலும் எனக்கு தெரில. காட்ட வச்சுனாலும் கமெண்ட் பண்ணேன். அண்ட் இந்த இடத்த பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது, நான் வந்து தொட்டில் கட்டணும் ஞாபகம் இருக்கா. அதுக்கு வந்து நான் தேடி இருந்தேன். இந்து கோயிலில் எங்கே தொட்டில் கட்டுறதுன்னு தெரியாமல் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். கபாலீஸ்வர் கோயிலில் தொட்டில் கட்டுறாங்க. உங்களுக்கு பாப்பா இல்லை, யாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு பாப்பா இல்லைனா கூட நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா 100% பார்ப்போம். அப்புறம் பின்னாடி பாருங்க நம்ம செல்லக்குட்டி, பெரிய சைஸ் டாகு. மாடு ஹலோ ஹாய். ஏய் தொடக்கூடாது அவனை. ஓஹோ ஒன்றும் மாட்டேன்டா. கியூட்டு சரி செரும மாடு, குட்டி மாடு, கண்ணுக்குட்டி மாடு. சரி பாய் செல்லம், என்கிட்ட எதுவுமே இல்லை சாப்பிட கொடுக்கறதுக்கு. போகலாமா? ஐயா அது எனக்கு பயம். சரி என்ன பாடுறேன் 3 2 1 ஸ்டார்ட். ஏன் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வெளில போயிடுவாங்க. அதான் தெரியும் எனக்கு. ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோ. ஓகே கைஸ் நான் இன்னும் விபூதியே வைக்கல. விபூதி வைக்காம விபூதி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஸோ சாரி கைஸ். இப்போ தான் உங்கள் முன்னாடி தான் வைக்கிறேன். கட்டாச்சுன்னா அழகாக இருக்குண்ணா. அப்போ ஓகே கைஸ் நாங்கள் என்ன பண்ணோம். ஏன் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி சூப்பராக வச்சுக்கோ. பிரசாதமே சாப்பிடலையே. அப்புறமா ஃபஸ்ட்டு பிரசாதம் வாங்க அப்புறமா பார்த்துக்கலாம் தான் கைஸ். நான் வந்து இங்கேருந்து சும்மா அந்த கோபுரம் கிட்ட கூட போகல, அதுக்குள்ளேயே அழிச்சிட்டேன் கைஸ். கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் திருப்பி வைக்கிறேங்க. போகலாம் சாமி பார்க்கலான்ட்டு. தாத்தா பாட்டி கூட வந்தீங்களா? அம்மா அப்பா டேடி மம்மி இல்லை எங்கள் அம்மாவோட அண்ணன். ஓ நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க கோயில் வந்து. ஆமாம் இல்லை அங்கே 2-3 பேர் கண்டுபிடிச்சாங்க. பைமா தேங்க்யூ அக்கா. பாய் செல்லம். பாய் செல்லம். தாங்க கோயிலோட ஸ்பெஷாலிட்டி இது இல்லாமல் எப்படி. ஸோ வேற எங்கேயும் போயிடலாம் மேடம். எனக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி லாங் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து கோயிலுக்குள்ளே போய் தொழுதுட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாமியும் கும்பிட்டுட்டு பிரசாதமும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஜாலியாக பிரசாதம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணிக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோலாம் ஆச்சு டேர்லாம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டேர்லாம் ஆச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்களை எல்லாரும் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பை ஃப்ரம் அச்சு. நாங்கள் மொத்தம் 4 பிரசாதம் வாங்கினோம். நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் இன்னொன்று சாப்பிட்டோங்க. அப்புறம் நான் வந்து போகும்போது பூ வாங்கிட்டு போனேன். 100 ரூபாய் உங்களுக்கு தரணும். அது நான் தான். அதுக்கு பதிலாக பிரசாதம் வாங்கிக்கிறீங்களா? இதுக்கு ஏடிஎம்ல போய் எடுத்துட்டு வரேன். கட் பண்ணி சொல்லுங்க. தேங்க்யூ பாட்டி. இல்லை உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் கோயிலே இருந்து வெயிட் பண்ணிட்டு இப்போ வந்தேன். உங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு பாய் சொல்ல. நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ பாட்டி.
கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிற வீடியோ முடிச்சு நான் எத்தனை வாட்டி சாரி கைஸ் பெல்ட்டே போடல தாத்தா பாய் தாத்தா கைஸ் பெல்ட் ரொம்ப முக்கியம் கைஸ் முன்னாடி போய் நான் போகலன்னா கத்திட்டே இருப்பான் இல்லைனா நான் போட்டுருவேன் டே என்ன பண்ணுற பைத்தியக்காரன் எத்தனாமா முன்னாடி வண்டியில் பின்னாடி வண்டி சீட் பெல்ட் ரொம்ப முக்கியம் பை கைஸ்